வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் நம்ம வீட்டுக்கு வாங்குகிற காய்கறியை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் காய்கறி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணுற காய்கறிகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் 3 or 4 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ண பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் காய் வாங்குகிற பழக்கம் இருந்ததுன்னா எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வராதிங்க. 15 days ஒன்ஸ் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து தான் காய் வாங்கிட்டு வரவங்களா இருந்தீங்க அப்படின்னா அப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லா காய்கறியும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் இந்த வீக்குக்கு பர்ச்சேஸ் பண்ண காய்கறிகள் தான். நான் எப்பயுமே கேரட் இல்லை பீட்ரூட்டில் ஏதாவது ஒன்று வாங்குவேன். அதே மாதிரி பச்சை காய்கறிகளில் ஏதாவது 2 வகை வாங்குவேன். வாங்கி வந்த காய்கறிகளை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வாஷ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா ஆஃபீஸ் கோயஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 hour வேலை தான் இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம பண்ணிடலாம். அப்போ ஸ்டோர் பண்ணுற காய்கறிகளும் ரொம்ப க்ளீனாக சுத்தமாக இருக்கும் ஃப்ரிட்ஜில். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிடுறேன். எடுத்துட்டு இந்த தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் திருப்பியும் ரீயூஸ் பண்ணலாம். நீங்கள் டேப் வாட்டரில் கூட வாஷ் பண்ணலாம். கீரை இல்லாத முள்ளங்கியாக இருந்தால் மேலே இருக்க பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நிறைய மண் இருக்கும் முள்ளங்கிலலாம். ஸோ நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் காய்கறிகள் வாங்கிட்டு வந்த உடனேயே அதை நல்லா பிரித்து வச்சுட்டு ஒரு கிச்சன் டவலையோ இல்லை காட்டன் கிளாத்தோ எடுத்து நல்லா விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணுற காய்கறிகள் எல்லாத்தையுமே அதில் ஒவ்வொன்றா வச்சிடலாம். நியூஸ் பேப்பரில் யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்கிற இடத்துல இன்னொரு காயையும் நான் வாஷ் பண்ணிடுறேன், சுரக்காவையும். இது நீங்கள் தோல் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தோல் எப்படி யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா அந்த அழுக்கு போகிற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அவரைக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த டவலில் தொடச்சி வச்சுருக்கேன். அது ஆறட்டும். கேரட்டும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த முன்னாடி இருக்க பார்ட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய நாள் கேரட்டை வச்சுக்கலாம். எப்படி முள்ளங்கியை கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்படி நீ வாஷ் பண்ணாமல் வச்சிங்கன்னா தோலை சீவிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது கட் பண்ண முள்ளங்கியே நம்ம வாஷ் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் விட்டமின்ஸ் அதுலேருந்து போயிடும். அதனால இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர்லேருந்து பூவெல்லாம் தனியாக எடுத்துடலாம். எப்படியுமே வெந்நீரில் தான் அதை வாஷ் பண்ணணுன்றதுனால இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தனியாக இப்போ திருப்பியும் வாஷ் பண்ண வேண்டாம். சீசனல் காய்கறிகள்லாம் எவ்ரி வீக் உங்களோட லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. வெவ்வேறு டிஷ்ஷாக பண்ணி சாப்பிடுங்க, போர் அடிக்காமல் இருக்கு. இதையும் நான் கட் பண்ணி இப்போது வாஷ் பண்ணி டிஷ்யூவில் வச்சிட போகிறேன். பச்சை மிளகாயெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த காம்பை கிள்ளிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சு டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா 15 days ஆனாலும் உங்களுக்கு பழுக்கவும் பழுக்காது, வாடியும் போகாது. மற்ற காயெல்லாமும் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நான் பையில் போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி தக்காளியையும் கீழே டிஷ்யூ மேலே கவுத்தி வச்சுருக்கேன். இது எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டாம், வெளியவே வச்சுக்கலாம், கெட்டே போகாது, நிறைய நாள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சா. முருங்கைக்காவையும் கட் பண்ணி கீழே பாருங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் அது மேலே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தனியாக எடுத்த காலிஃப்ளவர் இது இன்னும் ஈரம் போகலை, அது எப்படியே இருக்கட்டும். வெண்டைக்காயும் அதே மாதிரி தான். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையில் நான் கருவேப்பிலையை வாஷ் பண்ணிட்டேன் உருவும் போதே. கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேயராக வச்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் டிஷ்யூவில் கருவேப்பிலையும் அடுத்த டிஷ்யூவில் கருவேப்பிலையும் வச்சுக்கோங்க. அப்போ நிறைய நாள் கெடாமல் இருக்கும். ஒரு 15-20 days வரைக்கும் இருக்கும். இப்போ வெஜிடபிள் பேஸ்கெட்டில் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. மேலே மேலே ஒரு காய் மேலே வைக்காமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கும் இன்சர்ட் பண்ணி இன்னொரு பேகை வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெஜிடபிள் பேஸ்கெட் பெருசாக இருக்குன்றதுனால நிறைய காயை வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க. அந்த வீக்கு பிளான் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு, வெங்காயம் எதையுமே இதில் காமிக்கலை. முள்ளங்கி, சுரக்காலாம் இப்படி நிற்க வைங்க. இப்போ பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த வீக்குக்கான காய் மட்டும் வாங்குங்க, ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க வாங்கி. உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே தனியாக எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்றதையும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த அப்லோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.